46 நோமலா போகும். சரியா, அதுல முதல் விஷயம் என்னன்னா, இன்டர்நெட் பார்த்தனாங்க தானே, அதுல த இன்டர்நெட்னு பார்த்தனாங்க. ஐ வந்து கேபிட்டல் ஆயிருக்கு. அதுல வந்து இருக்கிற ஒரு சர்வீஸ் தான் வேர்ல்ட் வைட். WWW இதுதான் அதன்னு நினைக்க கூடாது. அதுல இருக்கிற ஒரு சர்வீஸ் தான் இது. அப்படி வேற வேற சர்வீசஸ் இருக்குது. சரியா, அதுல இருக்கிற ஒரு புரோட்டோகால் தான் HTTP. புரோட்டோகால் உங்களுக்கு தெரியும் என்ன, செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு இன்டர்நெட்டுகளால ஒரு டிரான்சாக்ஷன் ஏதோ சம்திங் செய்யறதுக்கு டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறது. இப்படி 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 என்னென்ன இன்புட் எடுக்கணும் அவுட்புட் எடுக்கணும் இந்த மாதிரி போகணும். அதை யூஸ் பண்ணி நாங்கள் மிச்ச வேலையை செஞ்சு கொள்ளலாம். அப்ப அந்த HTTP பத்தி தான் பாதிக்க போறோம். HTTP வந்து எங்கன்னா, HTTP வந்து புரோட்டோகால் அப்ளிகேஷன் லேயர்ல ஒர்க் பண்ணும். சரி, முதல் பார்த்து நாங்கள் TCP UDP வந்து அங்க ட்ரான்ஸ்ஃபர் லேயர்ல ஒர்க் பண்ணும். அது மாதிரி IP மற்றது IP தான், அது வந்து நெட்வொர்க் லேயர்ல இருக்கும். இது வந்து அப்ளிகேஷன் லேயர்ல இருக்க போகுது. ஓகே, மற்றது இதுல வெப் கிளைண்ட்ஸ் என்று சொல்றது வந்து இதுல வந்து ரெண்டாவது ஸ்லைடு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெப்ல வெப் கிளைண்ட்ஸ் போட்டிருக்குல்ல. வெப் கிளைண்ட்ஸ் அதுல என்ன, சர்வர்ட்ட வந்து ரிக்வெஸ்ட் கேட்கறாரு வந்து கிளைண்ட்ஸா இருக்க போகுது. அது வந்து கட்டாயம் எங்கட கம்ப்யூட்டரா தான் இருக்கணும் வந்து இல்லை. அந்த ப்ரோட்டோகால்ஸை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சர்வரோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து கிளைண்ட்ஸ் சொல்லுவோம். மற்ற அந்த படத்துல போட்டிருக்க பாருங்க, அதுல வந்து வெப் சர்வர்ல வந்து ரிசோர்சஸ் இருக்க போகுது. வெப் கிளைண்ட் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பி அதை தேவையான ரிசோர்ஸை வந்து அதுக்கு என்ன மாதிரி வேலிடேஷன் பார்த்து திருப்பி ரெஸ்பான்ஸ்ல அனுப்போம். அதுக்கு டீட்டெயிலாக வருது, சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு அதில் படம் போட்டு பார்த்தது. அந்த வெப் சர்வர்ன்றது வெப் பேஜ் கிளைண்ட்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிக்க அதுக்கு ரிசோர்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஆளா இருப்பேன். மேலே வெப் பேஜஸ் வந்து HTML எழுதியிருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் தானே. அந்த ரிசோர்சஸ்ன்றது வெப் பேஜஸ் மாதிரி இது ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் அந்த வெப் சர்வர்ல இருக்கக்கூடிய இதுகளா இருக்கும். ரிசோர்ஸ்னா விலங்கு தானே, தமிழ்ல என்னது, தமிழ்ல என்ன, வளங்கள். வளங்கள். அந்த URL வந்து அவர் தான் மெயின்ஸ், அவன் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். அது வந்து அந்த ஒவ்வொரு நேமுக்கும் வந்து சாரி ஒவ்வொரு ரிசோர்ஸுக்கும் வந்து இந்த URL ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இப்ப mywebsite.com myweb.com போட்டா இது வந்து டொமைன். அதுல வந்து இங்க போட்டு நான் இங்க கேட்கிற வந்து என்ன mypage.html கேட்டா, சாரி .html கேட்டா இது வந்து ரிசோர்ஸ். இதான் நான் கேட்கிறேன் வெப் சர்வர்கிட்ட. அங்கே அவன் சொன்னான் என்ன இன்புட் எடுக்க இங்கே வரும். இதுல வந்து இப்ப ஃபோமுக்கு இன்புட் எடுக்க கேட்கல. இப்ப இதுல இன்புட் வந்து நேம் கேட்டிருந்தா நேமுக்கு நான் இதுல டைப் பண்ணி வந்தேன். அதை வந்து ரெண்டு வகையா நாங்கள் சர்வருக்கு கொடுக்கலாம். ஒரு வகை இந்த இதுல URL கொடுக்கலாம். என்னென்னா இதுல ரிசோர்ஸ் இப்படி கேட்கிற மாதிரி இதுல நேம் வந்துட்டு இதை போட்டு அந்த கொடுத்த இன்புட்டு இதுல வரும். ப்ளஸ் அந்த YBN கொடுத்தா YBN வரும். இது அங்க போய் ரிக்வெஸ்ட கொடுத்து நான் சர்வர்ல சர்வ் பண்ணி வைக்கலாம். இங்க கீழே டீட்டெயிலா வருது. மற்ற ஹைப்பர் லிங்க்ஸ்ன்றது வந்து ஹைப்பர் லிங்க் என்னண்டா, ஹைப்பர் லிங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப வெப்சைட்ல ரீட் மோர்னு கொடுத்துருப்பாங்க. ரீட் மோர்னு கொடுத்தா கிளிக் பண்ணுவோம் தான். அது அது அடுத்த கன்செப்ட் தான் ஹைப்பர் லிங்க். என்ன விஷயம்டா, ஒரு நிமிஷம், பேசிக் ஐடியான்னு சொல்லிட்டு போறேன். என்னன்னா, இப்ப இங்க வந்து வெப் கிளைண்ட் இருக்குது எங்களோட லேப். இங்கால வந்து சர்வர் இருக்குது. இங்க டேட்டா பேஸ் இருக்கு, சர்வர் டேட்டா பேஸ். சரிதானே? இதுல வந்து முதலாவது வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கு லாகின் பண்ணா முதல்ல என்ன செய்யும், அது வந்து இங்க சர்வருக்கு போகும், ரிக்வெஸ்டா போக போகுது. HTTP ரிக்வெஸ்டா போக அங்க சர்வர் பார்த்து இந்த பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல் இருக்குதானே அதை பார்த்து அங்க டேட்டா பேஸோல பார்த்து ஓகேன்னு செக் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். அக்சஸ் அனுப்பிக்கல
என்ன அந்த பேஜுக்கான ரிசோர்ஸையும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் டக்கு டக்கு அந்த இங்க நல்ல ஃபாஸ்டா நடக்கும். முதல்ல அந்த அக்சஸ் எடுத்து பிறகு திருப்பி ரிக்வெஸ்ட் எடுத்து அந்த பேஜுக்கு லோட் பண்ணணும் தானே. முதல் லோகின் பேஜ் இருக்கும், பிறகு ஃபேஸ்புக் மெயின் பேஜ் இருந்தானே, அப்படியே பேஜ் இப்படி வெரைட்டில லொகின் பேஜ்ல வந்து பிறகு என்ன ப்ரொஃபைல்ஸுகள் அந்த போஸ்டுகள் ஒவ்வொன்றும் தனித்தனி லிங்கா இருக்கு. இப்ப நாங்க இந்த வந்த பேஜ் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்ல வந்தது. அந்த ஒரு ரிக்வெஸ்ட்ல உள்ள வந்து என்ன 10 லிங்க் இருக்கும், என்னென்ன போஸ்டுகளுக்கு மற்ற இமேஜஸுக்கான லிங்க்ஸ் இருக்கு. அது இருந்துச்சுன்னா திருப்பி என்ன அது ரிக்வெஸ்ட் அடிச்சு ஒவ்வொரு லிங்கையும் அது எடுக்கும். அதான் அவன் சொன்னவன் சாய்தி அந்த cross சைட் ஸ்கிரிப்டிங் ரெண்டா. இப்ப ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு நார்மலா என்ன செய்யும், ரிக்வெஸ்ட் எடுத்து அந்த வெப்சைட்டுக்கான பேஜ் எடுக்கும். பேஜ் எடுக்கல ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜிட்ட சோர்ஸ் வந்து நான் ஒரு யூஆர்எல் ஒரு ஃபேக் யூஆர்எல் கொடுத்துருந்தேன் ஸ்கேம் பண்றதுக்கு. இந்த இமேஜ் உள்ள இருக்கிறபடியே வெப்பேஜ் வரைக்கும் ஒரு வெப்பேஜ் பேஜ் இருக்கும், அந்த லிங்க் வேறு. பிறகு அந்த இமேஜ் வந்து உள்ள இருக்கிறபடியா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப அந்த ரிசோர்ஸ் தேவை திருப்பி அதுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பும். அப்படி அனுப்பிக்கல அது லோட் ஆகும், அது லோட் ஆகி லோட் ஆகும். நம்ம ஸ்டார்ட்ல சொன்னேன் என்னது go.com/ போட்டு webpage.html அப்படி இது லோட் ஆகும். அப்படி லோட் ஆகல இந்த mybank.com/ லோட் ஆகல அது பேங்க் இருந்து வேற நினைச்சு ரன் ஆகும். அன்னைக்குல cross site scripting நடக்கும். அதான் பேசிக்கான ஐடியா. ஹைப்பர்லிங்க் வந்து அதான் சொல்லி இருக்கு, ஒரு பேஜ்ல வந்து நிறைய நிறைய லிங்க்ஸ் இருக்க போகுது, கனெக்ட் பண்ணி அதோட கேட்கல அவ்வளோத்தையும் லோட் ஆகும். அது டைம் பார்க்கணும் அது சொன்ன மற்ற 9ஆம் பக்கம் தான் நான் சொன்னேன். அந்த ஒரு பேஜ்ல வந்து அது மற்ற ரிசோர்சஸ் வந்து தேவையான ரிசோர்சஸ் இருக்கும், அதை எடுக்கும். மற்றது அந்த இது சொன்னேன் என்னண்டா, சரி ஓகே. மற்றது என்னண்டா, இப்ப நான் இது வந்து ஒவ்வொரு ஐடியா சொன்னேன். இந்த வெப் கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறது. அது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான், டிரான்ஸ்போர்ட் மயோசி ரெண்டாவது கனெக்ஷனை மேக் பண்றது வந்து டிசிபி தான் மேக் பண்ண போகுது. டிசிபி அந்த லேயர் தான் அதை பார்த்துக்கொள்ள போகுது. எஸ்டிடிபி வந்து என்ன அதுக்கு போய் வர்ற இதை கண்ட்ரோல் பண்ண போகுது. அப்ப இந்த கனெக்ஷனை மேக் பண்ற போது டிசிபி அதுல ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னண்டா, இப்ப சர்வர் வந்து இப்ப வெளியே தான் இருக்கணும் வண்டி இல்ல. இப்ப இந்த லோக்கல் நெட்வொர்க் இருக்கு தானே, இந்த லோக்கல் நெட்வொர்க்குல ஒரு கம்ப்யூட்டர் சர்வரை ரன் பண்ணலாம், அப்படி ஏதோ சம்திங். அப்ப ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, அதுல ஒரு சர்வர் ரன் ஆகுது. அதே நேரம் இன்னும் ஒரு வெப் ப்ரௌசிங்கும் சாரி யூடியூப்பும் பிளே ஆகுது. வேற கேமிங்கோ வேற ஒரு இதுகள் நடக்குது. ஓகே மெயிலும் இருக்குது, வேற வேற இது பாப்போம். மெயிலும் இருக்குது, மெயில் ரன் ஆகி கொண்டிருக்கண்டா. இது போய் ஹெச்டிடிபி வந்து என்ன அது ஒரு ப்ரோட்டோகால் தானே. இதுக்கு வந்து மெயிலுக்கு நாங்க என்னது எஸ்எம்டிபி ப்ரோட்டோகால் பாய்ப்போம். வெப் வெப் யூடியூப் அதில் வெப்சைட் அதுக்கு ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால் பாய்ப்போம். அப்படி ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்குதான். அது என்ன சர்வர்ல இந்த சர்வர் ரன் ஆகுது, அதுக்கும் ஹெச்டிடிபி தான் வரப்போகுது. இப்படி மல்டிபிள் ஒரே கனெக்ஷனுக்கு ஒரே பிசிக்கல் டிவைஸுக்கு அந்த ஒரே ப்ரோட்டோகால் பாவிக்கிற வேற ஒரு அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட்லயோ சிமில்டேஷன் ரன் பண்றோம் தான். ஒரே தோண்டு தான் ரன் பண்ணல, அப்படி ரன் பண்ணிக்கல அது போயிட்டு வரைக்கல. இப்ப ஐபி நெட்வொர்க் இருக்கு தானே, ஒவ்வொரு நெட்வொர்க் பார்த்து சொன்ன ஐபி அட்ரஸ் வச்சு போக மாட்டேன். ஐபி அட்ரஸ் இருக்கு, அது ஒவ்வொரு நெட்வொர்க் போறது உள்ள அங்கட கிளைண்ட்டுக்குள்ள வந்துட்டேன்னா அதுக்குள்ள என்ன இது ஐடென்டிஃபை பண்ணும், இவரை கொடுக்க வேண்டிய டேட்டா இவருக்கு கொடுக்க வேண்டிய டேட்டா வந்து அப்படி ஒரு கேள்வி தான். அதுக்குதான் அதுக்குதான் போர்ட் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. போர்ட் என்ற ஒரு ஐடியா இருக்கு. போர்ட் என்னன்னா கிட்டத்தட்ட இந்த துறைமுகம் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போர்ட் இருக்கும். அதுக்குதான் அந்த இதுல சொன்ன மாதிரி எஸ்என்டிபிக்கு வந்து நார்மலா 25 நம்பர் போர்ட் 25 ஆகிக்கிறாங்க. அது மாதிரி இதுக்கு வந்து அதுல ஜென்ரல் 80/443 என்ற இருக்கு. ஹெச்டிடிபிக்கு வந்து 80 அல்லது 443 போர்ட் ஆகிப்படும். அதுல 80 வந்து ஹெச்டிடிபிக்கு, 443 ஹெச்டிடிபிஎஸ் செக்யூர் ப்ரோட்டோகால். அப்ப இது வந்து பாருங்க, இந்த போர்ட்ஸ் வந்து அந்தந்த ப்ரோட்டோகால்ஸுக்கு தான் ஸ்பெசிஃபைடா இருக்கும். இந்த 20 வேற இதுக்கு மாறு யூஸ் பண்ணிடலாங்க.
டவுட்டா? சரி, நான் இந்த போட்டு சொன்னேன் தானே, அதுல என்ன விஷயம் வேண்டா இப்ப நான் என்ன சொன்னேன், இதுக்கு வந்து லேயர் இருக்கு தானே. ஒரு மெயினா முதல் வந்து லேயருக்கு தான் இந்த போர்ட்ஸ் அசைன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பிறகு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் படிவே இருக்க போகுது. அப்ப நெட்வொர்க் லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து டிசிபியும் இருக்குது, யூடிபியும் இருக்குது தானே. அப்ப இதுக்கும் இது டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு போர்ட் 80 தான் யூஸ் பண்றது ரெண்டா. இப்ப இதுல ஒரு போர்ட் வேலை செய்யலாம், இதுல ஒரு போர்ட் சேம் சேம் இதுல வேலை செய்யலாம், ஒரு ஒரு சிங்கிள் ஐபி. அதாவது ஒரு பிசிக்கல் டிவைஸ்ல இவர் ரெண்டு ரெண்டு அப்ளிகேஷன் இருக்குது ஏண்டா, இவருக்கு இவர் இப்படி இருக்கலாம் டூப்ளிகேட்டா. அதே ஆனா வேற ஹெச்டிடிபிஎஸ்க்கு என்பது இருக்கலாம். ஓகே, அந்த கன்சோல் நன்றி. சரிதானே. முதல்ல வந்து இப்ப கனெக்ஷன் சர்வர் ரிக்வஸ்ட் எடுக்க போகுதுன்னா டிசிபி வந்து கிளைண்ட்டுக்கும் கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் கனெக்ஷனை மேக் பண்ணும் முதலாவது. பிறகு அது கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் போய் ரெஸ்பான்ஸ் வரும், ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் நடக்கும், பிறகு அந்த கனெக்ஷன் க்ளோஸ் ஆகும். சரி, டிசிபி தான் இந்த கனெக்ஷன் மேக் பண்ணி டிசிபி தான் கனெக்ஷன் க்ளோஸ் பண்றேன். ரெகுலர் ஹெச்டிடிபிஎஸ் ரிக்வெஸ்ட்டை மேக் பண்ணும். ஓ, டிசிபி கனெக்ஷனை மேக் பண்ணும், ஹெச்டிடிபிஎஸ் அண்ட் ரிக்வெஸ்ட் அதுக்குள்ள ப்ரோட்டோகால்ஸ் தேவையான எடுக்கும், அப்புறம் டிசிபியை கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணும், அதெல்லாம் போட்டுருக்கும். மற்ற சொன்ன என்னன்னா ஸ்டேட்லெஸ் ஹெச்டிடிபி வந்து ஹெச்டிடிபி வந்து ஸ்டேட்லெஸ். ஸ்டேட் என்னண்டா பாஸ்ட். இப்ப ஸ்டேட் என்ன வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி. நீங்க இதுல இதுல சர்வருக்கு இப்ப அப்ளிகேஷன் செஞ்சு ஏதாவது சர்வர்ல நாங்க அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரன் பண்ணிக்கல, அது வந்து ஜிஜிஐ கிராபிக்கல் இன்டர்ஃபேஸ் இருக்கிற அப்ளிகேஷன் ரன் பண்ணல சர்வர்ல. அப்படித்தானக்கா? இல்ல, நான் சொல்றேன், இப்ப ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுதுன்னா ஹெடர்லெஸ்ஸா தான் ரன் ஆகும். ஹெடர் வந்து இருக்கிற அப்ளிகேஷன் பெரும்பாலானதுல ரன் ஆகும் சர்வர்ல. அதாவது இப்ப பேக்ரவுண்ட்ல நான் ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்றேன்டா, பேக்ரவுண்ட்ல அது லாஜிக் அதெல்லாம் ரன் ஆகும். அதுக்கு இப்ப கூகுள் குரோம் கிளிக் பண்ணா கூகுள் குரோம் ஒரு ஜிஜிஓ இருந்தா கிராபிக்கல் இன்டர்ஃபேஸ், அது வெற மாதிரி சர்வர்ல நாங்கள் செய்யறேன், ஹெடர்லெஸ்ஸா தான் செய்யறோம். அது மாதிரி தான் அப்படி செய்யக்கல. அதுல இதற்கு வேற சும்மா சொல்றேன் இன்ஃபர்மேஷனுக்கு. அப்படி செய்யக்கல இப்ப எங்களை ஜிஜிஏ கேட்கல தெரியும் எங்க என்ன பிரச்சனை. இப்ப ஜிஜிஏல ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு போட்டோ லோட் ஆகலைன்னா நான் பாக்கல தெரியும் போட்டோ லோட் ஆகல. பேக்ரவுண்ட் ஹெடர் இல்லாமல் ரன் பண்ணிக்கல எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. அப்பேக்கல அந்த ஸ்னாப்ஷாட் மாதிரியே எடுக்கிறது, சில ஒரு கோடை ரன் பண்ண அந்த அது ஸ்னாப்ஷாட் மாதிரி வரும், அது மெமரியில இருக்கும், ஆனா வெளியே ஜிஜிஏ ரெண்டர் ஆகாது. அப்படி இது வந்து ஒரு ஸ்டேட் என்னன்னா ஸ்னாப்ஷாட் ப்ரொசஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் சும்மா சொன்ன லெக்சர் சொன்ன ஒவ்வொரு ப்ரொசஸையும் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டா ஒரு ஃப்ரேமா நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஸ்டேட் என்ன வழங்குது. ஸ்டேட்ன்றது ஒரு என்ன ஸ்டேட்ன்றது இல்ல, சேவரன் இல்ல, ஸ்டேட்ன்றாலே அதான் அந்த ப்ரொசஸ் ஒரு 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 கணக்கு ஒரு செகண்ட்ல இருக்கு, ஒரு செகண்டா இல்ல ஒரு ப்ரொசஸையும் நாங்க இப்ப என்ன சொல்ல லாகின் பேஜ் இருக்குன்னா லாகின் பேஜ் இருக்குன்னு தானே, அது ஒரு ஸ்டேட். நான் லாகின் பண்ணி போய்க்கல ஏதாவது அப்டேட் ஆச்சுன்னா அது அடுத்த ஸ்டேட். அப்புறம் மெயின் பேஜ் ரேக்ல அது அடுத்த ஸ்டேட். அப்படி இது நான் சொன்னது ஹெச்டிபிடி வந்து ஸ்டேட்லெஸ் ரெண்டா ஸ்டேட் என்ன செஞ்சாதான் ஸ்டேட்லெஸ் அதுக்கு சொன்னேன், மற்றபடி தேவைப்படாது. நான் அந்த எக்ஸாம் சொன்ன சேவர் எக்ஸாம் சொன்னது வந்து சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா. நான் செய்யக்கல வந்தது என்ன டெலிகிராம் போட்ட செய்யக்கல நான் அது என்ன அப்படி அந்த விஷயம் லேர்ன் பண்ண சொன்னேன். சரியா, ஒரு ஸ்டேட்லெஸ்னா இதான் ஸ்டேட் என்ன அந்த ஒரு ப்ரொசஸ்ட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி. அப்ப சில இதுகள் வந்து சில ப்ரோட்டோகால்ஸ் வந்து அந்த இதுக்கு பாஸ்ட் ஹிஸ்டரியை சேவ் பண்ணி வச்சிருக்கும், பழைய ஒரு குறிப்பிட்ட அளவான ஸ்டேட்டை சேவ் பண்ணி வச்சிருக்கும். இது வந்து அப்படி சேவ் பண்ணாது. அப்ப அது என்ன அர்த்தம் அதாவது சொல்ல வராங்கட்டா, ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் இருக்காங்க. முதல்ல வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புறாரு, அந்த ரிக்வெஸ்ட் சர்வர்ல வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ரெண்டாவது அனுப்பிக்கல இவர்ல இருந்து எடுத்த எந்த இன்ஃபர்மேஷனையும் இது பாதிக்காது.
அது இருக்காது ஸ்டேட்லெஸ் நம்மளுடைய ஹிஸ்டரி இருக்காது. இது புது ரெஸ்ட் அந்த ஒவ்வொன்றும் இண்டிபெண்டன்ட் ரிக்வெஸ்டா இருக்கும். அதுதான் இது. சொல்லியிருக்கு ப்ரோட்டோகால். இது இல்ல ப்ரோட்டோகால்ஸ் தட் மெயின்டைன் ஸ்டேட்டா காம்ப்ளெக்ஸ். அது பாஸ்ட் ஹிஸ்டரி வச்சு செய்யறது கொஞ்சம் கஷ்டம், கூட கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓ ஓ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணாது. மெயின்டைன்ஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட். ஓ ஓ ஸ்டேட்டா காம்ப்ளெக்ஸ். ஓ அதான் இப்ப நான் சொன்னேன். ஸ்டேட்னா என்ன? ஒவ்வொரு ப்ரோசஸ் சரிதானே. முதல் ரிக்வெஸ்ட் முதல் ஒரு ரிக்வெஸ்ட் வருது வெப்சைட்ல இருந்து, அதை முதல் ஸ்டேட் 1 வைப்போம். அடுத்த ரிக்வெஸ்ட் வருது, அதை ஸ்டேட் 2 வைப்போம். அடுத்த 3ஆம் ரிக்வெஸ்ட் வரைக்கல சர்வருக்கு சர்வர்ல அந்த ப்ரோட்டோகால் வந்து சர்வர் 1 சர்வர் 2 சர்வ் பண்ணி வச்சிருக்கு. அதை வச்சு ஸ்டேட் 3க்கு ஏதாவது ப்ரோசஸ் பண்ணும். அப்படியே பண்ணிச்சேன்டா தான் அது என்ன ஸ்டேட் ஓரியன்ட் ப்ரோட்டோகால்ஸா இருக்கு. அப்ப என்ன ஒன்று ரெண்டு சர்வ் பண்ணி தான் வச்சிருக்காரு, அதுக்கு மெமரி எல்லாம் தேவைப்படும், ஓவர் ஹெட் இருக்குமா அதுக்கு. அப்ப இந்த 1 ஸ்டேட் சர்வ் பண்ணி தான் வச்சிருக்க போகுது. அப்ப என்ன அது பாஸ் ஹிஸ்டரி. 3ஆவது ரிக்வெஸ்ட்டுக்கு 1 and 2 பாஸ் ஹிஸ்டரி. அதுல என்ன ஃபைனான்ஸ்ல என்ன சொல்லுவேன்டா, ஹெச்டிடிபி வந்து ஸ்டேட்லெஸ், அதாவது ஸ்டேட்டை சர்வ் பண்ணி வச்சிருக்காரு. முதலாவது சர்வர் மெயின்டைன்ஸ் நோ இன்ஃபர்மேஷன் அபவுட் பாஸ்ட் கிளைண்ட் ரிக்வெஸ்ட். ஒவ்வொரு ரிக்வெஸ்டும் வந்து இண்டிபெண்டா இருக்க போகுது. பழசுக்கு அதுக்கு பழசு வந்து போனோடனே அதுக்கு தெரியாது. அதைத்தான் சொல்லிக்கு சைட் அங்கே போட்டுருக்கான். என்ன இது இல்லை, ஹெச்டிடிபி ஒரு ப்ரோட்டோகால் தானே. வேற மிச்ச ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண ப்ரோட்டோகால்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஏனென்றா கட்டாயம் பாஸ் லிஸ்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கணும். மற்றது அது வந்து அப்படி செய்யல என்னென்ன சில நேரம் கிராஷ் வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கு. அதான் சொல்றேன் இதுல எஸ்ஐ அதை தவிர்த்து, இது ஹெச்டிபி அதை தவிர்த்து சரி. அதுல அடுத்த ஸ்லைட்ல பாருங்க ஹெச்டிடிபி ஆபரேஷன் இருக்கு. அதுல வந்து என்ன அந்த சம் ஸ்கூல் டாட் எடியூ சம் டிபார்ட்மெண்ட் ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் அண்ட் யூஆர்எல் இருக்கு தானே. அது டிசிபி கனெக்ஷன் பண்ணி ஹெச்டிடிபி சர்வருக்கு போகும். போயிட்டு எங்க அந்த டொமைன் இருக்க சர்வருக்கு போகும். போர்ட் 80 எல்லாம் போகுது. போயிட்டு அதான் அந்த முதல் வந்து அந்த கனெக்ஷனை அக்செப்ட் பண்ணி கிளைண்ட்டுக்கு தெரியப்படுத்தும் உங்களோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு. பிறகு அது அடுத்த ரிக்வெஸ்ட் இருக்கிற யூஆர்எல் அனுப்பும். அதாவது ஹோம் டாட் ஹெச்டிஎம்எல் அதை வந்து திருப்பி அனுப்ப போகுது. திருப்பி அதுக்கான ரெஸ்பான்ஸ் அதை தர போகுது. பிறகு சர்வர் அந்த ரிக்வெஸ்ட் முடிஞ்சோடனே ஹெச்டிடிபி சர்வர் வந்து அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடும், என் பண்ணிடும். பிறகு அதை வச்சு அது மிச்ச வேலையை பார்க்க போகுது. பிறகு அதில் சொல்லி பாருங்க அந்த ஹெச்டிஎம்எல் வந்த ஃபைல்ல 10 ரெஃபரன்ஸ் ஜேபேக் ரிசோர்ஸ் இருந்தா திருப்பி அந்த ஒவ்வொருக்கும் வந்து ஒவ்வொரு லிங்க் ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் திருப்பி எடுக்க போகுது. திருப்பி இதுக்கு சும்மா முதல்ல வந்து இதுல சொன்ன சொல்றேன் நான் முதல் கீர்னா இதுல முதல் வந்து இது கிளைண்ட், இது சர்வர் சரிதானே. இப்ப இதுல நாங்க வெப்சைட் யூஆர்எல் இருந்தா இதை அடிச்சா முதல் வந்து டிசிபி வந்து போர்ட் 80ல கனெக்ஷன் மேக் பண்ண போகுது. மேக் பண்ணி சர்வர்கிட்ட சொல்ல போகுது கனெக்ஷன் மேக் பண்றதுக்கு. பிறகு சர்வர் வந்து அது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அது சர்வர் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிய திருப்பி அந்த யூஆர் தேவையான ரிசோர்ஸ் அது கேட்கும். வெப்பேஜை கேட்க போகுது. கேட்க அந்த வெப்பேஜுக்கான ரெஸ்பான்ஸை அது தரும். திரைக்கல அந்த வெப்பேஜ் தந்த வெப்பேஜ்ல வந்து 10 ஜேபேக் இமேஜ் இருக்கான். அந்த ஒவ்வொரு இமேஜ் லோடாகத்தானே வேணும். அப்ப அந்த 10க்கும் வந்து முதலாவது ஜேபேக்கு இது திருப்பி நடக்கும். இது பிறகு இந்த பேஜ் யூஆர்எல் தந்ததோட இந்த கனெக்ஷன் க்ளோஸ் ஆகும். பிறகு திருப்பி கனெக்ஷன் மேக் பண்ணி முதலாவது ஜேபேக் எடுக்கும். 2 3 10 எடுக்கும். பெரலா எடுக்கோ சீரியஸா எடுக்கோ அது சரியா ஃபாஸ்டா நடக்க போது அது எங்களுக்கு தேவையில்லை. ஐடியா வாங்கினா சரி. ஓகே. இந்த HTTP வரைக்கும் இந்த ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அந்த டேர்ம்ஸ் ஞாபகத்துனா சரி. ஒவ்வொன்றுக்கும் பிறகு அது நல்ல பயங்கர ஃபாஸ்டா நடக்கும். மற்ற அடுத்த ரிக்வெஸ்ட் எல்லாம் போட்டுருவாங்க. HTTP ரிக்வெஸ்ட் மெசேஜ் ASCII வேல்யூ இருக்கு. அந்த கெட் போஸ்ட் அந்த சில கமாண்ட்ஸ் போட்டிருக்காங்க.
நார்மலா யூஸ் பண்றது. ASCII இது ஹியூமன் ரீடர் வந்து பிளெயின் டெக்ஸ்டா இருக்கு. சரி, அதுல 15ஆம் பக்கத்துல அந்த ரிக்வெஸ்ட் மெசேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லைட் 15 பாத்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க. அதுல வந்து என்ன போட்டிருக்கு? சரிதான் போட்டிருக்கு. ரெண்டாவது என்ன, இது வந்து அந்த கொமாண்ட் ரிக்வெஸ்டுக்கு சில கொமாண்ட்ஸ் இருக்கு. கெட் மாதிரி, போஸ்ட், சாரி போஸ்ட், புட், delete, அப்படி ஜென்ரலா கொஞ்சம் கொமாண்ட்ஸ் இருக்கு. அப்ப முதல்ல என்ன கொமாண்ட் கொடுத்துட்டு அதுக்கான அட்ரஸை கொடுப்போம். கொடுத்துட்டு இல்ல ரிசோர்ஸ் இருக்கு தான், தேவையான ரிசோர்ஸ் பேஸ்ட் HTML இருக்கு. மற்றது எந்த ப்ரோட்டோகால், என்ன வெர்ஷன் 1.1, இப்படிதான் ரிக்வெஸ்ட் போகும். போய்க்கல URL, some directory. இப்ப உண்டைய லேப்ல அந்த இது நோபலா PDF ஓபன் பண்ணிக்கல டாக்குமெண்ட்ஸுக்குள்ள இந்த டாக்குமெண்ட் இருக்கும். சரியா? அந்த இதோல இந்த ரிக்வெஸ்ட் இதோல முடியாது. இதோல கீழே அந்த தேவையான இன்ஃபர்மேஷன் போகும். HTTP வெர்ஷன் சரியா? அதோட என்ன கீழே தேவையான ஹோஸ்ட் யாரு, ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஹோஸ்ட் யாரு, யூசர் அது தேவையான இது வந்து இருக்க போகுது. மற்றது அக்செப்ட் லாங்குவேஜ் இருக்க போகுது. என்ன லாங்குவேஜ் கீழே சரி, அக்செப்ட் லாங்குவேஜ் என்னன்னா இப்ப அதுக்கு இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ். இப்ப நாங்க ஸ்ரீலங்கால இருக்க எஃப்னா ரீஜன் வந்து எஃப்னா ரீஜன் அது சம்திங் என்ன, நாங்க எங்கட வந்து சில வெப்சைட் தமிழ்ல தேவைப்படும், சிலது வந்து இங்கிலீஷ்ல தேவைப்படும். அப்ப அந்த அக்செப்ட் லாங்குவேஜ் வந்து அதுல சர்வர்ல வந்து இந்த கொஸ்டுக்கு வந்து ப்ரியாரிட்டி மாதிரி ஆர்டர் இருக்கும். குக்கீஸ்ல சர்வ் பண்ணியிருக்கோம். இங்க குக்கீஸ்ல அங்க சர்வர்ல இருக்கிறது குக்கீஸ்ல சர்வ் பண்ணியிருக்கோம் தெரியல. அது பிரெஞ்சு, இங்கிலீஷ், சிங்கள இருக்க போகுது. அதுல முதலாவது இருக்கிற ப்ரியாரிட்டியில அந்த இதுல அது ரிட்டர்ன் பண்ணும். அல்லது ரிக்வெஸ்ட் நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்தாலும் பிரெஞ்சுன்னு கொடுத்தா பிரெஞ்சுல அந்த டாக்குமெண்ட் வர போகுது. ஓகே, அது தேவையான டாக்குமெண்ட் வரும். மற்ற அந்த கீழே ஒரு எக்ஸ்ட்ரா லைன் வந்து அந்த மெசேஜ் ஜாயின் பண்றது முடிக்கிறதுக்கான இது லைன். மற்ற புட் வந்து இது கெட்டானே போஸ்டும் ஹெட்டும் போஸ்டும் இன்புட்டை கொடுக்குறோம். போஸ்ட் அப்ப புட்டண்டா அப்டேட் ஃபைல் அப்லோட் நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு புட், நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு புட்டோ சாரி போஸ்ட் 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 ஓகே. பட்ச் அப்டேட் பண்ணது புட் வந்து போடுறது கொண்டே ஆட் பண்ற மாதிரி தான். போஸ்ட் வந்து நாங்க அதை டைப் பண்ணி கொண்டு போறது லொகின் பண்றதுக்கானது. அது போஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் அடிச்சா போய் போடுறது, ஃபர்ஸ்ட் நேம் அடிச்சா அந்த டீடைல்ஸ் இன்புட் ஃபார்ம் இன்புட் அது நாங்க போஸ்ட்லயே வேண்டாம். மேக்ஸிமம் அந்த புது இது டீடைல் கிரியேட் பண்ணேங்கற போஸ்ட்ல தான் லைன் கொண்டு போறோம். சரி, மெத்தட் போஸ்ட் எப்படி தானே கெட்னா நாங்க ரிசோர்சஸ் செவல்ல இருந்து எடுக்கிறது. அல்ல இங்கிலீஷ் அதே இங்கிலீஷ்ல இருக்க அதே டேர்ம்ஸ் தான். போஸ்டண்டா அங்க சர்வர்ல கொண்டு போய் இதை நான் டேட்டா பேஸ்ல சர்வ் பண்ணி வைக்கிறது. புட்டண்டா ஃபைல் ஒன்றாக அப்லோட் பண்ணா அதை கொண்டு போய் அங்க சேவ் பண்றதுக்கு. டிலீட்டண்டா ரிசோர்ஸை அந்த ஸ்பெசிஃபை யூஆர்எல் இருக்க ரிசோர்ஸை டிலீட் பண்றா. அதில் சொல்லி போஸ்ட் 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 புட்டுக்கும் ஷியரா தெரியல.
ஆ? ஓ எடுக்குது நான் ரிக்வெஸ்ட் அங்க இருந்து ஓ ஓ போடுறாங்க டிலீட்டும் போஸ்ட் போஸ்ட் அங்க கொண்டு போடுறேன் நான் புட்டும் போஸ்டும் ஒரே வாங்கிட்டோம் ஓ delete ஃபுல்லாவே வேற அங்க delete பண்ணி விட்டுரும் அது தேவைப்படாது இதுல கேட்க மாட்டாங்க என்ன மாதிரி என்ன செய்யும்ன்றதுல அடிச்சு பார்க்கலாம் மற்ற இது ரிக்வெஸ்ட் பார்த்தலாம் ரிக்வெஸ்ட் என்ன மாதிரி ஃபார்மேட்ல இருக்குன்ட்டு அடுத்து ரெஸ்பான்ஸ் வந்து அதே மாதிரி என்ன ஃபார்மேட் இருக்கு வேண்டாம் முதல் வந்து எந்த ப்ரோட்டோகால் அந்த வேர்ஷன் மற்றது சில கோட்ஸ் வச்சிருக்குது 200 வேண்டா ஓகே அந்த சர்வர் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஓகே என்ற மாதிரி அப்படி சில மற்ற அதோட கீழே நான் முதல் ஹோஸ்ட் என்ன ரிக்வெஸ்ட் கொடுத்தேன் ஹோஸ்ட் மற்ற அந்த அக்செப்ட் லாங்குவேஜ் அப்படி அதில் என்ன டீடைல்ஸ் கொடுத்தோமோ அது மாதிரி அங்கேருந்து வெரைக்கில் கனெக்ஷன் என்ன அதாவது டேட் சர்வர் கடைசி இப்போ மாடிஃபை பண்ணது அந்த அதுகள் அதை போட்டிருக்க மாதிரி சில இதில் இருக்கு அது அளவுக்கு டேட்டா வேற போகுது நான் கேட்ட டேட்டா அதுதான் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் கோர்ஸுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க 200 ஓகே 301 மூவ் பெர்மனன்ட்லி என்ற முதல் ஒரு ரிசோர்ஸை வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்றோம் சர்வர்ல அதுல ஒரு லொகேஷன்ல இருந்திருக்கு தானே அந்த லொகேஷன்ல இப்ப இல்லையேண்டா அது வேற எங்கேயா மூவ் பண்ணிட்டாங்கண்டா அந்த லொகேஷனை அதுக்கு தரும் அப்ப அந்த லொகேஷன்ல போய் அடுத்த இதுல எடுத்துட்டு வரும் அது 400 பேட் ரிக்வெஸ்ட் புள்ளியா ரிக்வெஸ்ட் அனுப்பினா சம்திங் எனக்கு டீடைல்ஸ் தெரியல பேட் ரிக்வெஸ்ட்ல சர்வருக்கு வந்து இன்வெலிடா இருக்குது அதை ப்ரொசஸ் பண்ணிதான் கிடையாது 44 அந்த டாக்குமெண்ட் தான் அந்த சர்வர்ல இல்லை அதுகிட்ட கூட இல்லை 505 இந்த வேர்ஷன் போட்டு அனுப்பினா தானே சில இதுகள் வந்து சப்போர்ட் பண்ணாம இருக்குது சர்வரால அடுத்து வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெல்நெட் என்ற சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி ஒரு கிளைண்ட் ரிக்வெஸ்ட் சர்வர் கிளைண்ட் அதை வந்து நீங்களாவே செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு தான் ஒரு போட்டிருக்க அதில் டெல்நெட்ன்றது HTTP மாதிரி இன்னும் ஒரு ப்ரோட்டோகால் அதை போட்டு அந்த வெப்சைட்டை போட்டு அந்த போர்ட்டில் கொடுத்தோம்னா போர்ட் 80 வந்து அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஆக்சஸ் ஆகும் கனெக்ஷன் பிறகு அந்த கெட் அண்ட் ரிக்வெஸ்ட் நீங்க அனுப்பினீங்கன்னா ஃபாலோ பண்றீங்களா 25ஆம் பக்கம் கெட் அண்ட் ரிக்வெஸ்ட் நான் முதல்ல கனெக்ஷன் மேக் பண்ணிட்டு பிறகு அந்த ரிக்வெஸ்ட்டை கொடுத்துருக்க போறோம் கொடுத்து பிறகு எடுத்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை கீழே போட்டுருக்குது முதல்ல ரெஸ்பான்ஸ்ல பாத்தீங்கன்னா முதல் நாங்க பார்த்த மாதிரி HTTP சொல்லுங்க டெல்நெட் அந்த HTTP மாதிரி இன்னொரு ப்ரோட்டோகால் சரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன் முதல்ல HTTP என்ன வேர்ஷன் பிறகு அந்த டேட் அந்த சேவர் அதில் போட்டு கீழே நான் கேட்டதுக்கான டேட்டா வெப் பேஜ் என்ன கேட்டோம் அது சோர்ஸ் வந்து இருக்கு இதுதான் சொன்னேன் என்னண்டா இப்ப வந்து நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணித்தான் இப்ப அங்க இருந்து ஒரு ரிசோர்ஸ் எடுத்து கொண்டு வந்தோம் இனி நாங்க இங்க எங்கட பக்கம் இருக்கிறத அங்க சேவர் வைக்கணும் தானே அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க இப்போ ஃபோம் ஒன்றுல முதல் சொன்ன எக்ஸாம்பிள்ல நேம் அண்ட் இதுல நான் இப்படி யூசர் வந்து டைப் பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிட்டேன் ஃபார்ம் இதை நான் அங்க அனுப்பணும் அனுப்பிக்கல என்ன மை வெப்சைட் டெல்க்கு ஸ்லாஷ் போட்டு 2 விதமா அனுப்பலாம் இதை அங்க கொண்டு போய் அப்லோட் பண்றது டேட்டா அப்லோட் பண்றதுக்கு ஒன்று போஸ்ட் மெத்தட்ல அனுப்பலாம் ஒன்று அல்லது URL மெத்தட்ல அனுப்பலாம் URL மெத்தட் தான் இது என்ன இதை போட்டுட்டு நேம் போட்டுட்டு நேம் போட்டுட்டு அந்த விட்ட ரெஸ்பான்ஸ் யூசர் அடிச்ச ரெஸ்பான்ஸ் அடிச்சா அங்க போய் அந்த இதுல அப்டேட் ஆகும் இது என்ன சிங்கிள் லைன்லயே அந்த நிறைய அவ்வளவு ஹெடர்ஸ் அந்த ஓவர் ஹெட் அவ்வளவு இருக்காது சிங்கிள் லைன்லயே நாங்க போடக்கூடியமா இருக்கும் ஆனா இதுல வந்து இதுல அந்த மிடில் மேன் அட்டாக் அந்த சிக்கல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் அவளை பாய்க்கணும் இல்லை போஸ்ட் மெத்தட் தான் பாய்க்கிறது போஸ்ட்னா கூட அனுப்பலாம் அப்படி போஸ்ட் மெத்தட் என்னன்னா அந்த ரிக்வெஸ்ட் நம்ம பார்த்தோம் தானே
போஸ்ட் போட்டுட்டு அந்த இங்கால முதல் பார்த்து அதே தான் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் பார்த்து நான் என்னண்டு போஸ்டை போட்டுட்டு எங்களோட வெப்சைட் இந்த இதை மட்டும் போட்டுட்டு அப்புறம் அங்கால HTTP 1.1 அதுக்கு கீழே ஹோஸ்டட் டீடைல்ஸ் அந்த டீடைல் அதில் போட்டுட்டு அனுப்புறாரு. டேட்டா டேட்டா படிக்கிறேன். இதுல ஒண்ணுமே இருக்காது. இதுல இது பேசிக் கனெக்ஷனுக்கான இது பண்றாங்க. ஒரு என்னது சுமார் அவுட்லைன் ஆயிட்டேன். கீழே தான் எல்லாமே இருக்க போகுது, பாடிக்கெல்லாம் இருக்க போகுது. இது URL வந்து இது சிங்கிள் இது இவ்வளவுமே கொடுத்தாச்சு. சரி, அடுத்த வந்து HTTPக்கு வந்து சில அடிஷனல் ஹெடர்ஸ் இருக்குது அந்த கனெக்ஷனுக்கு ஃபியூச்சர் பண்ற மாதிரி. என்ன யூஸ் என்னத்துக்குண்டா நான் சொன்னேன் HTTP வந்து ஸ்டேட்லெஸ். அப்படி இண்டிபெண்டா போய் வரைக்கல ஓகே, ஆனா அதை விட நாங்கள் எஃபிஷியண்டா செய்யலாம். அதுக்கு தான் இந்த கீழே 3 இது போட்டிருக்கு. அது முதலாவது வந்து குக்கீஸ். குக்கீஸ் என்னன்னா நான் வெப்சைட்டில் அக்சஸ் பண்ணிக்கல இப்ப கேட்கறது அக்செப்ட் ஆல் குக்கீஸ், அக்செப்ட் செலக்டட் குக்கீஸ் அப்படி கேட்கறாரு. அதான் என்னன்னா எங்கட கிளைண்ட்ல வந்து இப்ப முதத்தரம் போறாருண்டா அதை கீழே குக்கீஸ் இதுல 32ஆம் பக்கம்பாங்க. இப்ப குக்கி ஸ்டேட்டுக்கு இப்ப ஸ்டேட்லெஸ் தானே, இப்ப அதுக்கு ஸ்டேட்டுக்கு போல குக்கீஸ் தான் ரீப்ளேஸ் பண்ண போகுது. அதுல 32ஆம் பக்கம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இங்க கிளைண்ட் பக்கம் என்ன குக்கி ஃபைல்ல வந்து ஈபேட் குக்கி வந்து இருக்கு 87342. பிறகு இப்ப வந்து புதுசா ஒரு இது எங்க அனுப்புறாரு அமேசானுக்கு வந்து முதல் ரிக்வெஸ்ட் அனுப்புறாரு, லாகின் பண்றாரு. லாகின் பண்ண போய்க்கல சர்வர்ல வந்து அவருக்கு புதுசா ஒரு ஐடி கிரியேட் ஆகும். அந்த ஐடியை கிரியேட் பண்ணிட்டு கொடுக்குற ரெஸ்பான்ஸோட எக்ஸ்ட்ராவா செட் குக்கி என்று 1678 கொடுக்க போகுது. ரெண்டா இங்க லோக்கல் கிளைண்ட் இருக்கு தானே, லோக்கல் கிளைண்ட் குக்கியில இது வந்து அட் ஆக போகுது, அமேசான் குக்கி அட் ஆக போகுது. பிறகு அடுத்த முறை வேறைக்கல திருப்பி போய் நான் லாகின் வந்து அந்த கிரெடென்ஷியல் வந்து அங்க டேட்டா பேஸ்ல இருந்து ஃபெச் பண்ணி செக் பண்ணி கொண்டிருக்காரு. இதுல போய்க்கல அதுக்கு தெரியுமா ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்காரு. அப்ப அதுக்கு அடுத்த விஷயம் செய்யும். இப்ப அப்படி இல்லையென்றா என்ன நடக்கும்னா, உதாரணத்துக்கு முதலாவது ஃபேஸ்புக் எடுத்தோம்னா முதல் ஃபேஸ்புக் லாகின் பண்ணுவோம். பிறகு எங்களோட மெயின் பேஜ்ல நான் ஒரு அடுத்த விஷயமா என்ன செய்யறேன், ஒரு ஆளோட ப்ரொஃபைல கிளிக் பண்ணிக்க ft.com அவற்ற பெயர் அப்புறம் அங்கால போட்டு ஏதோ சம்திங் வேற போகுதானு இந்த ரிக்வெஸ்ட் அங்க போவே என்ன செய்யும், இவர் பார்க்கும். இதை பார்த்துட்டு இப்படி போய்க்கல அங்க ஒதன்டிகேஷன் வந்து இருக்குன்னு தானே, ஒதன்டிகேஷன் திருப்பி செக் பண்ண போடும். திருப்பி செக் பண்ணிக்கல திருப்பி அந்த குக்கீஸ் ஸ்டோ பண்ண இண்டிபெண்டா இருந்தா திருப்பி ஸ்டோ பண்ணாக்கி என்ன நடக்கும்டா லாகின் வந்து திருப்பி கேட்கும். ஏண்டா லாகின் அந்த இது இருக்க போதானே ஒதன்டிகேஷன் இருக்கதான் URL இது கேட்கல ஒதன்டிகேஷன் திருப்பி கேட்க முதல்ல இருந்து வேற வண்டி இருக்கும். என்ன சொன்னது முதல் ஒரு பேஜ்ல 10 ரிசோர்ஸ் ஹைப்பருக்கு இருக்குண்டா 10 திருப்பி இண்டிபெண்டா கேட்கும். அப்ப ஒவ்வொரு காலம் நான் வேற 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 லாகின் பேஜ் ஒரு இங்க ரியல் டைம் என்ன செய்வோம், ஒரு கால் லாகின் பண்ணுவோம் வேற வேற ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் வெப் பேஜ் ஆக்ஷன். அப்படி இல்லை இப்படி குக்கி சிஸ்டம் இல்லையா, குக்கி அப்படி ஸ்டோர் பண்ணி ஸ்டேட் இல்லையா ஒவ்வொரு முறை போய்க்கலையும் இங்க இந்த ஸ்டேட் வந்துதான் போக வேண்டி இருக்கு. இங்க இருந்து பிறகு அடுத்த ஸ்டெப் போய் தான் போக வேண்டிய அதான் ப்ரொசீஜர். லாகின் பண்ணி பிறகு அடுத்த பேஜை லோட் பண்ணி பிறகு அதுக்குள்ள ரிசோர்ஸ் லோட் பண்ணும் அப்படி தான் போகும்.
அப்ப அது பெரிய ஒரு மெசிவ் ஒர்க்கா இருக்க போகுது. இங்க குக்கி இருக்கிறதால என்ன, அந்த அந்த இதுல இருந்து மட்டும் குக்கி அந்த ரோல் பேஸ்ட் பார்த்து இவருக்கான தண்ட போட்டோ இந்த ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆள்கிட்ட கேலரியை வந்து என்ன காட்டிடுறாங்க, அப்படி இருக்குதானே. அப்படி வந்து இவர் தனக்குரியதான் பாக்குறாரு செக் பண்ணி கரன்சி செக் பண்ணிட்டு பழைய குக்கீஸை வச்சு பார்த்துட்டு அடுத்தடுத்த பேச்சு அப்படியே போக போகுது. அதை பண்ணியிருந்தா சரி. அதான் குக்கி ஸ்பெசிபிக் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன்னா அந்த குக்கியை வச்சு நிறைய விஷயம் செய்யலாம். அந்த டேட்டா எல்லாம் விற்கிறாங்கன்னு சொல்றதானே கம்பெனிஸ் வந்து, அதுக்கும் வந்து தான் குக்கியில எங்கட என்னென்ன இது எங்கெங்க எந்தெந்த வெப்சைட் போயிருக்கோம் அப்படி இப்படி எல்லா இதுவும் வெறும் தானே ஷோ பண்ணியிருக்கோம். லோக்கல்ல நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண ஆக்ஷன்ஸ் எந்த வெப்சைட் என்ன மாதிரி இதுல எல்லாம் ஷோ பண்ணியிருக்கோம். சர்வருக்கு வேற இருக்கு, ஃபேஸ்புக் சர்வருக்கு வேற இல்லை. இந்த குக்கியை ஷோ பண்ணா சரிதானே. அதை வேற ஒரு கொடுத்தானேண்டா காரும் கூட இந்த வெப்சைட்ல பண்ணி பார்த்தா அவன் அந்த வெப்சைட்ல பிளேஸ் பண்ணுவான். அதான் சொல்லி 1 வீக் லெட்டர் கழிச்சு வந்தாலும் உடனே எக்ஸஸ் கிடைக்கும் குக்கி இருக்கிற வரைக்கும். ஆனா அந்த குக்கி நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் பிறகு அவங்க அதுக்கிட்ட டோக்கன்ஸ் தான் பாய்க்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் பிறகு உலகோட அவன் போட்டுருவான். மற்ற குக்கீஸ் எங்க யூஸ் பண்ண போற ஆத்தரைசேஷன், ஷாப்பிங் கார்ட்ஸ், ரெக்கமெண்டேஷன், சொன்ன ரெக்கமெண்டேஷன் நாங்க அதில் வச்சு எங்களோட பாஸ்ட் ப்ரிஃபரன்ஸை வச்சு அதுக்கிட்ட காட்ட போகுது. மற்ற யூசர்ஸ் ஸ்டேட் மற்ற குக்கீஸ் அண்ட் பிரைவேசி நீங்க வாசிக்கலாம் தானே. இந்த கடைசியா போடுற அட்வர்டைசிங் கம்பெனிஸ் ஒப்டெயின் இன்ஃபோ அண்ட் இன்ஃபோ அக்ராஸ் சைட்ஸ் அண்ட் அதான அந்த விஷயம். மற்ற விஷயம் வந்து என்னண்டா, சரி வெப் கேஷிங் வந்து பார்த்தோம். வெப் கேஷிங்ன்ற விஷயம் அதே தான் எங்க கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ல பார்த்தோம். ஆர்கிடெக்சர்ல ஏன் கேஷ் யூஸ் பண்றது எங்கட மெமரி ஹையர் ஆக்கில ஃபாஸ்டா அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்றதுக்கு தானே நெடுகளும் பாதிக்கிறத நாங்கள் கேஷ்ல வச்சிருந்தா டக்குன்னு எடுக்கலாம். அதே விஷயம் தான் இங்க. இங்க வந்து ரெண்டு டைப் போட்டிருக்காங்க. ஒன்று ப்ரௌசர் கேஷ், மற்றது ப்ராக்ஸி. ப்ராக்ஸி ப்ரௌசர் கேஷ். ப்ரௌசர் கேஷ் என்னன்னா எங்கட எங்கட லோக்கல்லையும் இருக்கும். எங்கட லோக்கல்ல ஒரு கேஷ்ல இருக்கும். என்ன அடிக்கடி ஸ்டோர் பண்ணி வச்சு என்ன அடிக்கடி யூஸ் பண்ண ரிசோர்சஸ் வந்து எங்கட ப்ரௌசர்ல வந்து கேஷா இருக்க போகுது. ரெண்டாவது அங்க போய் என்ன சர்வர்ல போய் கேட்டு வர தேவையில்லை, இதுலயே எங்கட கேஷ்லயே எடுக்கும். அதே மாதிரி அவங்க சர்வர்லயும் சில எங்கட ஹோஸ்டுக்குரிய கேஷ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. கிளைண்ட்லயும் கேஷ் இருக்கும், சர்வர்லயும் இருக்கும். அடிக்கடி வேற ரிக்வெஸ்ட் வந்து அதை பார்த்து இங்க உடனே எடுத்து கொடுக்கணும். ஒவ்வொருக்காக ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்காது. அது ஒரு விஷயம். மற்ற வந்து ப்ராக்ஸி. ப்ராக்ஸி என்னன்னா ஒரு ஸ்பெஷல் சர்வர். என்ன அதுல இது கீழே படம் போட்டு அதே படங்கள் அதை பார்த்தா விளாங்க. இல்ல இல்ல இதுக்கு போடையில போட்டிருக்கா. இல்ல இல்ல அது கண்டிஷன் கேட்டு இல்ல இல்ல அது போடையில என்னன்னா இப்ப ப்ராக்ஸி சர்வர்ண்டா இதுதான் எங்களோட மெயின் சர்வர், இது எங்களோட கிளைண்ட். இதே ஒரு ப்ராக்ஸி சர்வர் ஒரு ஆள் இருப்பேன் இந்த ரிக்வெஸ்ட்டை பார்ப்பேன். அவர் அவர் வந்து இதுகளை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பார். பியர் டு பியர்ல பார்த்தோம் சென்ட்ரலைஸ்ட் அது மாதிரி டீசென்ட்ரலைஸ் மாதிரி அது சென்ட்ரலைஸ் இல்ல அந்த இடைக்குள்ள நிக்கிற மாதிரி மிடில் மேன் மாதிரி வேறு இருப்பேன் ப்ராக்ஸி சர்வர். ரெண்டா என்ன இங்க பார்க்கும் தென்னட்ட ஏற்கனவே வந்து போன இருந்தா தானே கொடுத்துடும். இங்க அதை ஃபார்வர்ட் பண்ணாது. இல்லையண்டா அங்கே ஃபார்வர்ட் பண்ணி அந்த ரிசோர்ஸ் எடுத்து கொடுங்க போகுது. மற்றது இது என்ன உதாரணம் அந்த ப்ராக்ஸி கேஷுக்கு வந்து இப்போ லோக்கலா ஷியாவணி இருக்கிற இது இருக்கு தானே ஷேர் நெட்ஒர்க்ஸ் வந்து ஃபேமஸா இது எனக்கு டீட்டெயில் தெரியல. ஸ்குவிட் ப்ராக்ஸி என்ன பாதிக்கிறாங்க. என்ன 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 விஷயம் வந்தா இப்போ லோக்கல் நெட்ஒர்க்ல ஒரு ஷேர் நெட்ஒர்க் இருக்குண்டா சர்வர் வழியே இருக்குண்டா இப்போ ஒவ்வொரு கிளைண்ட் வந்து இங்க அக்சஸ் பண்ணி கொண்டு இருக்க போறாங்க தானே. ஒவ்வொரு காம்போ போய் வர்றது போல ஏற்கனவே எடுத்த இன்ஃபர்மேஷன் அடிக்கடி பாதிக்கிற இன்ஃபர்மேஷன் இதுல இருந்தா இதுக்குள்ளேயே இந்த ப்ராக்ஸி சர்வர் இருக்கும். இப்படி வந்தா இங்க போகும் ப்ரொசீசருக்கு இங்க ப்ரொசீசருக்கு வந்துதான் மெயின் சர்வர் போகுது. இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதுக்குள்ளேயே நடந்துடும். அப்ப பெரிய வெளி நெட்ஒர்க்குக்கே போகுது இல்லை எவ்வளவு டைம் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். சொல்லலாம். மற்றது ஏன் கேஷ் வந்து போட்டிருக்கு ஷார்ட் ரெஸ்பான்ஸ் டைம், மற்றது பேண்ட்வித் ரிக்வயர்மெண்ட், சர்வருக்கான லோட குறைக்கும் பெருசா இது. ஏன்டா தேவையில்லாத கணக்கு எல்லா சின்ன வேலையுமே அதை பார்த்து கொண்டு இருக்குது சார். ஓகே
நார்மலா ஃபயர்வால். சரி, அடுத்தது வந்து சரி, முதலாவது வந்து குக்கீஸ் பார்த்தோம் நாங்க. பிறகு அடுத்தது மூன்று சொன்னாங்க அந்த சில ஹெடர்ஸ் அடிஷனலா இருக்குமாண்டு HTTP ப்ரோட்டோகால். அது முதல்ல குக்கீஸ், மற்றது வந்து இந்த கண்டிஷனல் கேட். கண்டிஷனல் கேட்னா என்ன? அதுவும் அந்த படத்தை பார்த்து 38 பார்க்குற படத்தை பார்த்தா சரி, அதுல ரிக்வஸ்ட் அனுப்பி வைக்கல, அந்த மோடிஃபை கடைசியா மோடிஃபை பண்ண டேட்டால போட்டிருக்கும். அதுல அந்த ஓகே போட்டிருக்கோம். அதுல ரிசோர்ஸ் போய் அங்க பாக்கல, சர்வர் வந்து பார்க்கும் என்ன அதுக்கு பிறகு மோடிஃபை பண்ணியிருக்கு அந்த டேட்டுக்கு பிறகு மோடிஃபை பண்ணாக்கி அந்த ரெஸ்பான்ஸ் அனுப்பும். இது மோடிஃபை பண்ணு படையில இருந்து 304 கூட அனுப்பும். ரெண்டா என்ன அதே இதை யூஸ் பண்ணிக்கொள்ளும். மோடிஃபை பண்ணியிருந்தா டேட்டா பேஸ் ஃபெச் பண்ணி ரெஸ்பான்ஸ்ல அனுப்பும். இஃப் கண்டிஷன் அந்த எங்க வந்து வாதனால இப்படி மோடிஃபை பண்ணா மட்டும் சரியா இல்ல சர்வர் தான். அல்ல அல்ல சர்வர்ல வந்து இஃப் மோடிஃபைட் சின்ஸ் டேட்டாங்க அனுப்பணும். நார்மலா என்ன எங்களோட ப்ரொசீஜர் கிளைண்ட்ல இருந்து சர்வர் தான் போய் வரும் எல்லா ரிக்வெஸ்டும். எது அதான் இது இது என்னன்னா கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு நார்மலா ரிக்வெஸ்ட் போகுது. ஏற்கனவே எடுத்த அந்த ரிசோர்ஸ் வந்து ஏற்கனவே ஃபெச் பண்ணி இதுக்கு வைப்போம் எங்களோட இதுல. திருப்பியும் அதே பேஜ் தான் கேட்கிறோம். அந்த போற ரிக்வெஸ்ட்ல அதுல வந்து கீழே ஹெடர்ஸ்ல போடுங்க ஹோஸ்ட் அப்படின்னு போடல. அதுல என்ன போட்டிருக்கோம்? இஃப் மோடிஃபைட் சின்ஸ் அந்த டேட், அந்த டேட்டா போட அனுப்புவோம். அது இது வளமே என்ன செய்யும்? முதல் தரம் போய்க்கு என்ன செய்யும்? இங்க போன உடனே அதை பார்த்து தன் டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்து ரெஸ்பான்ஸ்ல அனுப்பியிருக்கு. திருப்பி ரெஸ்பான்ஸ்ல அனுப்பியிருக்கு. இது இப்ப என்ன செய்ய மாட்டா சர்வருக்கு அதே இதை அனுப்பி வைக்கல, அந்த டேட்டா பார்க்கும். அந்த டேட்டு பிறகு அந்த இதுல மாறி இருக்காங்க, மாறுபாடு ஆக்கி அது சில நேரம் இங்க இங்க மாறாமலே இதுல ஸ்டோர் பண்ணி இருக்கோ தெரியா டேட் கடைசியா மாறி சொன்னது என்ன பார்த்துட்டு மாறுபாடாக்கி இது ஃபெச் பண்ண தேவையில்லை. இந்த ரெஸ்பான்ஸ்ல என்ன அனுப்பு மாடி மோடிஃபை பண்ணு பாடையில அனுப்பினா அதுக்கு தெரியும். அது இது பிறகு அங்க அதான் இப்ப இப்ப எனக்கு ஒன்று சர்வர்லயே அந்த ஒரு டேபிள்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒவ்வொரு ரிசோர்ஸுக்கு மோடிஃபை டேட் இருக்கலாம், அல்லது ஃபெச் பண்ணி அந்த டேட்டை மட்டும் எடுக்கலாம். ஃபுல் ரிசோர்ஸையும் எடுக்க ரிசோர்ஸ் ஃபுல்லா எடுக்க ஒரு குறிப்பிட்ட சைஸ் ஓவர் ஹெட் இருக்க போகும். அதை விட ஒரு மோடிஃபை டேட்டா மட்டும் அதுல டேட்டாபேஸ் எடுக்கல பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாங்க. அது என்ன மாதிரி செய்யுதுன்னு தெரியல. அதுல விஷயமே இல்லை, மோடிஃபை பண்ணா மட்டும் அது அப்டேட் ஆகும். என்ன இருக்கும் இல்லை கிளைண்ட் சைட் கேஷ் அதுல கிளைண்ட் சைட்ல வந்து என்ன கடைசியா மாடிஃபை பண்ண குக்கீஸ் இருக்க போறாங்க. இப்ப நான் போற டேட்டா வந்து குக்கீஸ் வச்சு நான் கொடுப்பேன். அந்த குக்கீஸ்ல இருக்கு என்ன அந்த மாடிஃபை பண்ண டேட்டா இருக்கு வேண்டாம். இல்லாக்கி ஒண்ணுமே ஸ்டோர் பண்ணாக்கி ஒருத்தருக்குமே தெரியாது எங்க யாரு இங்க. அந்த அதுல ரெண்டாவது எக்ஸாம்பிள் போட்டுருக்கு பாருங்க. இந்த மாடிஃபைட் சீன்ஸ் டேட் போட்டு ரிசோர்ஸ் மாடிஃபைடுண்டா டேட்டாவே இருக்கும். மேல மாடிஃபை பண்ணு பாடாகி அந்த மாடிஃபை பண்ணு பாடையிலண்டா அந்த அக்செப்ட் லாங்குவேஜ் சொன்னாங்க. அது மூன்றாவது ஹெடர் அக்செப்ட் லாங்குவேஜ் ஏண்டா அந்த இதுல போட்டிருக்கேன். எங்க போட்டிருக்கேன்றா அந்த போட்டிருக்கு வெப் சர்வர்ல அந்த நிறைய பேஜஸ் இருக்க போகுது. அதுல எது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியில இருக்கோ அந்த பேஜை நான் கேட்கறதுல அனுப்ப போகுது. அதுல முதல் பிரெஞ்சு கேட்டிருந்தாங்க, பிரெஞ்சுல அந்த டேபிள அதுக்கான டேட்டா அனுப்ப போகுது. மற்ற டேபிள் அதுக்கிட்ட மாதிரி பார்த்து அந்த லாங்குவேஜுக்கு அனுப்ப போகுது. மற்ற வேணும் பார்த்து வந்து HTTP தானே. அடுத்த வந்து HTTPS அதுல போட்டு இதுல செக்யூர் ப்ரோட்டோகால். இது இதுல என்ன விஷயம் வந்தா HTTP இருக்கு தானே. இன்றைக்கு படிச்சிருந்தான் மிடில் மேன் அட்டாக். மிடில் இந்த மேன் ஏதோ மிடில் மேன் அட்டாக் பார்த்தா மிடில் இந்த மேன் தானே. மிடில் மேன் அட்டாக் பார்த்தனா தானே அது என்ன செய்யும்? கிளைண்ட் இருக்க சர்வர் இருக்க
இதுல அந்த ஹேக்கர் இருக்காருண்டா ஹேக்கர் இருக்காருண்டா இப்ப இதே மாதிரி தான் ரிக்வஸ்ட் வந்து போக போகுது. ரிக்வஸ்ட இவர் எனக்கு இப்ப ரவுட்டர் வச்சு நாங்க எடுத்தோம், ஏதோ சம்திங் வச்சு எடுக்கலாம், ரிக்வஸ்ட் எடுக்கலாம். இந்த ரிக்வஸ்ட் எடுத்தவன்டா இந்த ஹெச்டிபில என்ன இருக்க போகுது, முதல்ல அந்த கெட்டா போஸ்டான் இருந்தா யூஆர்எல் வேர்ஷன் இருக்க போகுது. அதுல இந்த டேட்டா இருக்க போதானே, இந்த டேட்டா ஹோஸ்டல்ல வந்து ஐபிஓ ஏதோ இருக்க போதா டேட்டா, இது கொஞ்சம் வெலிடான டேட்டா தான். இந்த டேட்டா வந்து இப்படி அதான் எஸ்டில சொன்ன எஸ்டிஎன் இருந்துச்சு, பிளைன் டெக்ஸ்டா தான் ஆன்சர் ஆகும் HTTP புரோட்டோகால்ல. பிளைன் டெக்ஸ்டா ஆன்சர் ஆகிட்டு இவ்வளத்தையும் அவர் அப்படியே பார்க்கலாம், ஒன்றுமே சேர்த்து ரோமனா பார்க்கலாம். இவர் தனக்கு ரிக்வஸ்ட் எடுத்துட்டா மட்டும் தான் பார்த்துட்டு அதை வச்சு செக்யூரிட்டி இல்ல அதை வச்சு என்ன செய்யலாம்ன்றது அவங்க அடுத்தது அவரோட ஸ்டீல் பண்ணலாம் தானே. ஆனா HTTPS வரைக்கும் என்னண்டா பிளைன் டெக்ஸ்டா போவாது, அதை என்கிரிப்ட் பண்ணி தான் போக போகுது. அப்ப இடைக்குள்ள ஆள் எடுத்தாலும் அவரால் பார்க்கல. அதான் HTTPS ப்ரொவைட்ஸ் முதல்ல டேட்டா என்கிரிப்ஷன், மற்றது அதான் ஒதன்டிகேஷன். இந்த வேற வெப்சைட் வெப்சைட் வந்து அந்த HTTPS வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, வெரிஃபை பண்ணாங்க தான் கொடுப்பாங்க. அதில் அந்த பேட்லாக் போட்டிருக்கும் படம், சில வெப்சைட் லிங்க் பெரும்பாலும் வெப்சைட் லிங்க் நாங்கள் ஆக்சஸ் பண்ண பேட்லாக் படம் போட்டுருக்கோம், அது செக்யூர். HTTPக்கு வந்து போட்டிருக்கோம் நாட் செக்யூர், பேக் டு சேஃப்டின்னு வரும் அப்படி. மற்றது வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ். எனக்கு ஞாபகம் இல்ல பெருசா டீட்டெயில் அதுல இருக்கிற மாதிரி தான். என்ன பெரும்பாலான வெப்சைட் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்குமெண்டா, இந்த ஆர்டிக்கல் எழுதி பிளாக் பார்ப்போம், பிளாக் வெப்சைட்ஸ் அப்படி அவங்க ஏற்கனவே எழுதி ஹோஸ்ட் பண்ணதை விக்கிபீடியா மாதிரி ஹோஸ்ட் பண்ணதை நாங்க பார்க்கக்கூடிய இருக்கு பார்ப்போம். இந்த ரீட் ரைட் வெப்சைட் இந்த இன்டராக்டிவா இருக்கிற மாதிரி அண்டா என்ன சொல்லலாம், ஆன்லைன் கேமிங்கோ சம்திங் ஏதோ இன்டராக்டிவ் விளங்குதானே எது. அது வெறும் தெரியல, பார்ப்போம் இருக்கா. நாங்க போஸ்ட் போடலாம் இல்ல இல்ல அத சொல்லல. இதுல என்னண்டா ஸ்டாட்டிக்கும் டைனமிக்கும் என்ன வித்தியாசம் வேண்டா. ஸ்டார்ட்ல அந்த வெப்பேஜ் ஃபர்ஸ்டா வேர்ல்டு வைட் வெப் பேஜ்ல ஸ்டார்ட்ல அந்த வெப் பேஜஸ் வந்து என்ன ஒரு எங்களை அதில் சொல்லிக்க முடியும், இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் இருக்கு, ப்ரோஜர்ஸ் மாதிரி ஒன்றும் நான் எடிட் பண்ணிடலாம், நாங்கள் அதை இன்டராக்ட் பண்ணிடலாம். இன்டராக்டிவ் இப்போ ஃபோம் நாங்கள் ஃபில் பண்ணுவோம், அதெல்லாம் ஒரு இன்டராக்டிவ் கொம்பனண்ட் தான். அதுல இருக்கா சும்மா என்ன ஒரு பேஜ் மட்டும் லோட் ஆகும், அதுல வாசிக்கலாம் தான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் செய்யல. ஃபோமுகள் போட்டு வேற வேற இன்டராக்டிவ் அந்த அனிமேஷன் ஏதாவது சம்மந்தி போட்டு இதுதான் டைனமிக். பட் அதுக்கு என்ன இதுண்டா என்ன கதைண்டா, இப்ப ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கு வந்து நாங்க என்ன அதாவது ஜஸ்ட் இதான் ஒரு இன்டராக்டிவ் இல்லைன்னா HTML CSS வச்சே செய்யலாம்.
ஜாவாஸ்கிரிப்ட் தேவைப்படாது. மற்றது பேக் எண்டோ அது தேவையில்லை. அங்கே ஃபெச் பண்ணி வேற அந்த இதுகள் தேவையில்லை. ஜஸ்ட் ஒருக்கா அந்த ஹோஸ்டர் ஒருக்கா ஹோஸ்ட் பண்ணா அதே இதை பார்த்து கொண்டு இருக்க போகிறோம். அந்த வித்தியாசம். புலக்கு வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட் தான். அதுல ஒவ்வொரு இதா போகுது. இப்ப வெப்சைட் விக்கிபீடியா மாதிரி அப்டேட் பண்ணக்கூடிய நாங்களா வேறு வேறு கிளைண்ட்ஸ் எழுதக்கூடிய இதண்டா டைனமிக்கா இருக்கும். மற்றபடி நார்மலா இருக்கிற பிளாக் வந்து இதா இருக்க போது வெப் 1.0 ரீட் ஒன்லி. சரியா? வெப் 1.0 வந்து ரீட் ஒன்லி, 2.0 வந்து ரீட் அண்ட் ரைட். மற்ற அடுத்தது வந்து சர்ச் இன்ஜின் தெரியும் தானே? கூகுள், பிங், தெரியும் உங்களுக்கு. மற்றது இன்டெரக்ட் வெப்சைட், அதில் எக்ஸாம்பிள் போட்டுருக்காங்க இன்டெரக்ட் வெப்சைட்டுக்கு. மற்ற கன்க்ளூஷன், வெப் இஸ் தி மோஸ்ட் பாப்புலர் application on the internet. Okay. HTTP can be used to provide many website. Okay. சரி, அவ்வளோதான் வெப் அண்ட் HTTP. ஓகே, விளங்கிருக்கும் நினைக்கிறேன். நம்ம டவுட்ஸு சொன்னதில் என்ன சொல்லு.